ஒரு அரசியல் கட்சி தலைவர் போறப்போ ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு, பாத்ரூமுக்கு போறப்போ ஒரு 5 மைக்கு. அதாவதுங்கண்ணா, நான் இப்போ என்ன பேச வந்தேங்கன்னா, இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டு துறையிலையும் 1000 கோடி ஊழல் நடந்துட்டு இருக்குங்கண்ணா. சொல்லிவிட்டு திருப்பி பாத்ரூம் போயிட்டு திருப்பி வர்றாரு, திரும்ப அதில் 5 மைக்கு. அதாவதுங்கண்ணா, இது என்னங்கண்ணா, நம்ம நாட்டில் இப்போ வாசித்த பட்ஜெட்டை ஒன்றும் சரியில்லைங்கண்ணா. திருப்பி காலை சாப்பாடு முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு கடையில் ஏதோ பீடா வாங்க வர்றாரு, அங்கன ஒரு 5 மைக்கு வைக்கிறான். வணக்கங்கண்ணா அப்படின்னு. ஏயா, ஒரு நாளைக்கு 20 தடவையாக பத்திரிகையாளரை சந்திப்ப ஒருத்தர் யார்? பாஜக தலைவர். இன்னொருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் இன்னும் பத்திரிகையாளரே சந்திக்கலை, வானத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கார் அவர். அப்படியே வண்டியிலேயே 2வது ஆண்டு மாநாடு நடத்தினாங்க பாருங்க, 2ஆம் ஆண்டு துவக்க விழா. அதில் பொதுச் செயலாளர் ஒரு எழுச்சி உரை ஆட்டினார், பார்த்தீங்களா? அடாடாடா, அந்த பிறரில் இந்த முறை தாய்மார்களில் யார் பொதுச் செயலாளர்? தலைவர் மும்மொழி கொள்கை. பேப்பர் எங்க? பேப்பர் மும்மொழி கொள்கையை சொல்றதுக்கு தலைவரே பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு. இதில் பாஜக எங்கள் கொள்கை எதிரி, திமுக எங்கள் அரசியல் எதிரி. இன்னைக்கு நான் அவரை கேட்குறேன், எந்தெந்த கொள்கைகளை எல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்னு ஒரு எழுச்சி உரை ஒரு இடத்துல நீங்கள் ஆற்றுங்க. பாரதிய ஜனதாவின் கொள்கைகள் எதையெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள், வாங்கள் எதிர்த்து போராடுவோம்னு உங்கள் மக்களை கூப்பிடுறதை விட்டுட்டு, வாட் ப்ரோ, இட் இஸ் ராங் ப்ரோ, நோ ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டுருக்காரு. பார்க்குறவங்களாம் இவரை நம்பி வந்து உட்காந்துருக்க மாட்டா, ஏண்டா அப்படின்ட்டு.